பிரவீன்ராஜ் வந்து நல்ல கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா, அ எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. மிமிக்ரி பண்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு, கொஞ்சம் என்டர்டெயின் பண்றாரு. அ மத்தவங்கள கிண்டல் பண்றதாகட்டும் சரி, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுலயும் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் வருவாரு. 75 டேஸ் கிட்ட தெரிஞ்சு சோ வருவாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா. ஏன்னா இப்ப ஒரு நாளா நேத்து மட்டும் தான் அவங்க வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஆமா. ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சுபிக்ஷா எப்படி இருக்கும்? சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு. மீனவ பெண். ஒரு 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 ஃபீல்ட்ல இருந்து இருக்காங்க. அந்த சமுதாய மக்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாரி வந்திருக்காங்க. நேத்து என்ன ஒண்ணு அவங்க ரொம்ப டக்கு டக்குன்னு உடைஞ்சிடுறாங்க எல்லாத்துக்குமே. அவங்களோட கேரக்டரா கூட இருக்கலாம். அந்த மாரி உடையாம கொஞ்சம் போல்டா பேசிக்கிட்டு இன்னொன்னு உடைஞ்சு ஒருவேளை பார்வதிக்கு அவங்களும் சண்டை அடிக்கடி நடந்தாலும் பார்வதி வாய்ஸ் ரேஸ் ஆயிட்டா இருந்தாலும் இவங்களுக்கான என்ன சொல்றது மக்களின் மதிப்பு வந்து கொஞ்சம் ஏறிட்டே தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்க வீட்டுல மதிக்காதவங்கள வெளியில வந்து மதிப்பாங்க. அந்த மாதிரி பார்வதிக்கு பிடிக்கலன்னா சுபிக்ஷா வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சஸ்டெயின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. ஏன்னா ரொம்ப டவுன் என்ன சொல் ரிசர்வ்டா இருக்காங்க. ரொம்ப வந்து எங்கேயுமே பேசுறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஷிவின் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல கூட இந்த ராஜா டாஸ்க்ல கூட உப்பெல்லாம் தூக்கி போட்டு அது ஒரு கண்டென்ட்டா மாறி அது பெரிய இஷ்யூவா மாறி போச்சு. அது அசீம்க்கு பயங்கரமா எச்ச துப்பி கொடுப்பான். அந்த லெவலுக்கு வரை போச்சு. பெரிய டாக் ஆஃப் தி டவுன் மாரி ஆயிப்போச்சு. இங்க நம்ம அப்சரா வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா பேசுறதும் சரி, அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸும் சரி, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அவங்களுக்கு சரியா பேச தெரியலையோ அப்படிங்கிற மாரி தோணுது. அவங்க வந்து ஒருவேளை போக போக நல்லா பண்ணாங்கன்னா இருப்பாங்க. இல்லன்னா